கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்லுவது ஒன்று, செய்வது வேறு. இப்படிப்பட்ட நபர்களுடைய உறவு கனவிலும் கூட வரக்கூடாது என வள்ளுவர் பதிவு செய்கின்றார். நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. அதே வள்ளுவர் தான் சொல்லி இருக்கின்றார். அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பது கூடவே கூடாது. மேலும் இந்த கடன் தொகை அறிவித்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்தாவது அவர்கள் சொன்னபடி அந்த கடன் தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள். லத்தேரி பகுதியிலே இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் கடன் தள்ளுபடி செய்ய கோரி இன்று நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையான விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதியை தாங்கள் தான் அளித்தீர்கள். ஆனால் ஆட்சி வந்த பிறகு நீங்கள் 50,000 தள்ளுபடி 75,000 தள்ளுபடி என்று பாரபட்சம் காட்டி தள்ளுபடி செய்துள்ளீர்கள். ஆனால் இன்று விவசாயிகள் தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளும் வயிற்றில் அடித்து முழுமையான விவசாய கடனை தள்ளுபடி செய்யாமல் தாங்கள் விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் கோரிக்கையாக நீங்கள் முழு கடனையும் விவசாய கடனையும் நகை கடன்களையும் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, என்னாச்சு 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 சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். அனைத்து கூட்டுறவு கடன்களையும் தள்ளுபடி செய், அனைத்து கூட்டுறவு கடன்களையும் முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, என்னாச்சு 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 சொன்ன வாக்குறுதி. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். தாவேக அரசுக்கு எதிராக திருவோடு ஏந்தி வாழை இலையில் மண்ணை போட்டு தின்று நாகையில் விவசாயிகள் நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யாத தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து ஈரோடு சோட்டானிச்சத்திரம் பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தாவேக அரசை கண்டித்து முழக்கமிட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து சேலம் கெங்கவள்ளி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பும் விவசாயிகள் விவசாய சங்கத்தினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி சேலத்தில் பசுமாட்டுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் முழக்கமிட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தாவேக அரசுக்கு எதிராக திருவோடு ஏந்தி வாழை இலையில் மண்ணை போட்டு தின்று நாகையில் விவசாயிகள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யாத தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள்.
அதேபோன்று பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து ஈரோடு சோட்டானிச்சத்திரம் பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களும் தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதேபோன்று வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியிலும் தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தாவேக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து சேலம் கெங்கவல்லி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி சேலத்தில் பசுமாட்டுடன் விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகிறது. தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள். பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத காரணத்திற்காக தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதனை நேரலையில் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது, குளறுபடிகள் இருக்கிறது. இதை விவசாயிகள் சுட்டிக்காட்டியும் அதை திருத்திக் கொள்ளாமல் இருப்பது வருத்தமளிக்கக்கூடியதா இருக்கிறது. அண்டை மாநிலமா இருக்கின்ற மகாராஷ்டிராவிலே அங்கே கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 36,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி அறிவித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு வெறும் 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி என்பது கண்துடைப்பா இருக்கிறது. தேர்தல் காலத்தில் அறிவித்த வாக்குறுதியை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மீறுகிறார்கள். அதனை கண்டித்து தஞ்சாவூரில் உழவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஒரு நாள் பட்டினி போராட்டத்தை நடத்துகின்றோம்.